பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.17 3rd சம் பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பின்வருவனவற்றை கொண்டு 3x3 வரிசையை கொண்ட அணி A = AIJவை காண்க. அதாவது 3x3னா வந்து 3 நிறைகள் 3 நிரல்கள், சரிங்களா? 3 நிறைகள் 3 நிரல்கள் கொண்ட ஒரு அணியை நம்ம உருவாக்கணும். அதில் A = AIJ உடைய மதிப்பு என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா? 2 சப்டிவிஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? AIJ = மாடுலஸ் ஆஃப் I - 2J. இது மாடுலஸ்னு சொல்லலாம், மட்டும்னு சொல்லிக்கலாம், சரிங்களா? இப்போது அணினும் போது நம்ம ஈன்னு எடுத்துப்போமா? இப்போது கொடுத்துக்கிட்டோம் போது நம்ம அணியாக கனெக்ட் பண்ணும்போது A = AIJ = மாடுலஸ் ஆஃப் I - 2J அப்படின்னு வருமா? இப்போ ஏவோடைய உறுப்பு நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணால் A = அணி மெத்தடில் இங்கே AIJ. அப்போ இதே ஃபார்முலையில் இங்கே என்ன ஏவுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ இந்த மெத்தடில் தான் நம்ம எடுக்கணும். இப்போ A முதல் நிறையில் முதல் நிரல் 1x1. அடுத்து A முதல் நிறையில் இரண்டாவது நிரல். அடுத்து A முதல் நிறையில் மூன்றாவது நிரல். நமக்கு 3x3 மேட்ரிக்ஸ்னும் போது நிறையும் 3 தான் இருக்கும், நிரலும் 3 தான் இருக்கும், சரிங்களா? அடுத்து A 2x1. இதுக்கு மீனிங் இரண்டாவது நிறையில் முதல் நிரல். அடுத்து A 2x2. அப்போது இரண்டாவது நிறையில் இரண்டாவது நிரல். அடுத்து A 2x3. இரண்டாவது நிறையில் மூன்றாவது நிரல். அடுத்து பாருங்கள் A 3x1. மூன்றாவது நிறையில் முதல் நிரல். அடுத்து A 3x2. மூன்றாவது நிறையில் இரண்டாவது நிரல். அடுத்து A 3x3. மூன்றாவது நிறையில் மூன்றாவது நிரல், சரிங்களா? இப்போது நம்ம 3x3 மேட்ரிக்ஸை உருவாக்கியாச்சு. இப்போ இதுக்கான மதிப்புகளை கண்டுபிடிச்சி பிரதியீடு செஞ்சிங்கன்னா போதும். இப்போ ஃபஸ்ட்டு A11 இருக்கா? இப்போ A11ன்றதை கொஷினில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? AIJ = மாடுலஸ் ஆஃப் I - 2Jன்ட்டு அப்ளை பண்ணலாமா? இங்கே I மதிப்பு 1, Jோட மதிப்பு 1. அப்ளை பண்ணும்போது A11 = மாடுலஸ் ஆஃப் Iக்கு பதிலாக 1 கொடுக்க போகிறோம், -2 × Jக்கு பதிலாக 1, சரிங்களா? இம்ப்ளைஸ் ஈக்குவல் ஒரே இதாக வராது. ஸோ ஒரு ஈக்குவல் தான் வரும். அடுத்து போடும்போது இம்ப்ளைஸ் போட்டுக்கோங்க, இல்லை 1/1 எழுதிக்கிட்டாலும் சரி. மாடுலஸ் ஆஃப் 1 - 2 × 1 2 இம்ப்ளைஸ் மாடுலஸ் ஆஃப் 1 - 2 கழிச்சா என்ன வரும்? -1. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாடுலஸுக்குள்ளே ப்ளஸ் மதிப்பாக இருந்தாலும் மாடுலஸை விட்டு எடுத்து எழுதும் போது ப்ளஸில் தான் வரும். மைனஸ் மதிப்பாக இருந்தாலும் இப்போ மாடுலஸை விட்டு எடுத்து எழுதும் போது ப்ளஸில் தான் வருமே, சரிங்களா? மாடுலஸ்னு வந்தாவே மதிப்பு நமக்கு ப்ளஸில் தான் கிடைக்கும். அடுத்து பாருங்கள் A1 + 2. மாடுலஸ் ஆஃப் Iக்கு பதிலாக 1 கொடுக்கலாம், -2 × Jக்கு பதிலாக 2, சரிங்களா? இம்ப்ளைஸ் மாடுலஸ் ஆஃப் 1 - 2 × 2 4. இம்ப்ளைஸ் மாடுலஸ் ஆஃப் 1 - 4 கழிச்சா என்ன வரும்? -3. இம்ப்ளைஸ் மாடுலஸை விட்டு எடுத்து எழுதும் போது 3, சரிங்களா? அடுத்து பாருங்கள் A1x3 = மாடுலஸ் ஆஃப் Iக்கு பதிலாக 1 -2 × Jக்கு பதிலாக 3. இம்ப்ளைஸ் மாடுலஸ் ஆஃப் 1 - 2 × 3 6. இம்ப்ளைஸ் மாடுலஸ் ஆஃப் லெஸ் பண்ண என்ன வரும்? 1 - 6 கழிச்சா -5. இம்ப்ளைஸ் மாடுலஸை விட்டு எடுத்து எழுதும் போது -5 +5 வரும். அடுத்து பாருங்கள் A 2x1 = Iக்கு பதிலாக 2 வரும், -2 × Jக்கு பதிலாக 1. இம்ப்ளைஸ் மாடுலஸ் ஆஃப் 2 - 2 × 1 2. இம்ப்ளைஸ் 2 - 2 0 ஆகிடும். இப்போ 0ன்றது மாடுலஸை விட்டு எடுத்து எழுதும் போதும் 0 தான் வருமே. அடுத்து பாருங்கள் A 2x2 =
மாடுலஸ் ஆஃப் ஐக்கு பதிலாக 2 மைனஸ் 2 இன்ட்டு ஜேவுக்கு பதிலாக 2 இம்ப்ளைஸ் மாடுலஸ் ஆஃப் 2 மைனஸ் 2 இன்ட்டு 2 4 இம்ப்ளைஸ் இப்போ 2 மைனஸ் 4 கழிச்சா என்ன வரும் மைனஸ் 2 வரும். மாடுலஸ் விட்டு எடுத்து எழுதும் போது ப்ளஸ் 2. அடுத்து பாருங்கள் ஏ 2 கிராஸ் 3 இஸ் ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் ஐக்கு பதிலாக 2 மைனஸ் 2 இன்ட்டு ஜேவுக்கு பதிலாக 3 இம்ப்ளைஸ் மாடுலஸ் ஆஃப் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 6. இப்போ என்ன 2 மைனஸ் 6 கழிச்சா மைனஸ் 4 மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 4 மாடுலஸ் விட்டு எடுத்து எழுதும் போது ப்ளஸ் 4. அடுத்து பாருங்கள் ஏ 3 கிராஸ் 1 இஸ் ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் ஐக்கு பதிலாக 3 மைனஸ் 2 இன்ட்டு ஜேவுக்கு பதிலாக 1 இம்ப்ளைஸ் மாடுலஸ் ஆஃப் 3 மைனஸ் 2 இன்ட்டு 1 2 இம்ப்ளைஸ் கழிச்சா என்ன வரும் ப்ளஸ் 1 மாடுலஸ் ஆஃப் 1 வரும். மாடுலஸ் விட்டு எடுத்து எழுதுனாலும் ப்ளஸ் சேம் 1 தான் வரும் ப்ளஸ் 1. அடுத்து ஏ 3 கிராஸ் 2 இஸ் ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் ஐக்கு பதிலாக 3 மைனஸ் 2 இன்ட்டு ஜேவுக்கு பதிலாக 2 இம்ப்ளைஸ் மாடுலஸ் ஆஃப் 3 மைனஸ் 2 இன்ட்டு 2 4 3 மைனஸ் 4 கழிச்சா என்ன வரும் மைனஸ் 1 மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 1 மாடுலஸ் வந்து எடுத்து எழுதும் போது ப்ளஸ் 1 ஆகும். அடுத்து பாருங்கள் ஏ 3 கிராஸ் 3 இஸ் ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் ஐக்கு பதிலாக 3 மைனஸ் 2 இன்ட்டு ஜேவுக்கு பதிலாக 3 இப்போ என்னாகும் 3 மைனஸ் 2 இன்ட்டு 3 6 கழிச்சா மைனஸ் 3 மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 3 வரும். மாடுலஸ் வந்து எடுத்து எழுதும் போது ப்ளஸ் 3. இப்போ இந்த மதிப்புகள் நம்ம வந்து மேலே ஏ இஸ் ஈக்குவல் A11 A12 A13 இடத்துல அப்ளை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த இடத்துல இதுக்கான மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சோமில்ல அப்ளை பண்ணலாமா. அப்ளை பண்ணும்போது பாருங்கள் ஏ இஸ் ஈக்குவல் A1 கிராஸ் 1 சரிங்களா மதிப்பு என்ன 1. அடுத்து A1 கிராஸ் 2ஓட மதிப்பு என்ன 3. அடுத்து A1 கிராஸ் 3ஓட மதிப்பு என்ன 5. அடுத்து A2 கிராஸ் 1ஓட மதிப்பு என்ன 0. A2 கிராஸ் 2ஓட மதிப்பு என்ன 2. A2 கிராஸ் 3ஓட மதிப்பு என்ன 4. A3 கிராஸ் 1ஓட மதிப்பு என்ன 1. அடுத்து A3 கிராஸ் 2ஓட மதிப்பு 1. A3 கிராஸ் 3ஓட மதிப்பு 3. இப்போ நம்மள அணி வந்து A இஸ் ஈக்குவல் ஏஜோட மதிப்பு கேட்டிருக்காங்களா கண்டுபிடிச்சாச்சா. பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன். பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷனுக்கான கொஸ்டின் என்ன ஏஐஜே ஈக்குவல் ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் ஹோல் பவர் 3 டிவைட் பை 3 கொடுத்துருக்காங்களா. இப்போ சேம் இதுக்கான மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்பயும் போல் அணி நமக்கு இங்கே ஏஐஜே கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியாது. சேம் ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கு எப்படி எடுத்தோமோ அதே போல் எடுத்துக்கலாமா. A11 A12 A13 இப்போ A21 A22 A23 A31 A32 A34 சரி 33. இப்போது கொஷனில் கொடுத்துருக்கிறபடி 3 கிராஸ் 3 மேட்ரிக்ஸ் நம்ம உருவாக்கியாச்சு. இதுக்கான மதிப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த A11 இப்போ A11னா இங்கே இது நமக்கு ஐ மதிப்பு இது ஜேவோட மதிப்பு கொஷனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஐ ப்ளஸ் ஜே ஹோல் பவர் 3 டிவைட் பை 3 இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஐக்கு பதிலாக 1 ப்ளஸ் ஜேவுக்கு பதிலாக 1 ஹோல் க்யூப் டிவைட் பை 3 அடுக்கு 3 சொல்லலாம் க்யூப்னாலும் 3னா 1 தான் சரிங்களா. இம்ப்ளைஸ் 1 + 1 2 அப்போது 2 பவர்ஸ் க்யூப்னு வரும் டிவைட் பை 3. இப்போது 2 பவர்ஸ் க்யூப்னால் 2 வந்து 3 தடவை பெருக்கணும். அப்போ என்ன வரும் 2 × 2 × 2ன்னு வருமா 2 4 4 2 8 அப்போ 8 டிவைட் பை 3 இது கேன்சல் பண்ண முடியாது. கேன்சல் பண்ண நமக்கு வந்து பாயிண்டில் கிடைக்கும். அப்போ இதை அப்படியே விட்டுடலாம். அடுத்து பாருங்கள் A12 ஈக்குவல் இப்போ ஐயோட மதிப்பு 1 ஜியோட மதிப்பு 2 அப்போ இங்கே என்ன வரும் 1 + 2ன்னு வரும் ஹோல் க்யூப் டிவைட் பை 3 இம்ப்ளைஸ் 1 + 2 என்ன வரும் 3. இப்போ 3 அடுக்கு 3 டிவைட் பை 3 இம்ப்ளைஸ் இப்போ 3 வந்து 3 தடவை பெருக்கணும். இப்போ 3 × 3 × 3 வரும் 9 9 × 3 27 அப்போ 27 டிவைட் பை 3
இப்போ கேன்சல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ண முடியும். ஒரு 3 9 3 27 கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படியே போட்டுக்கலாம். சரிங்களா? கிரியேட்டிவ் கொஷினில் வந்து மாறி கொடுப்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ என்ன வரும் ஆன்சர் 9. அடுத்து A13 ஈக்குவல் ஐயின் மதிப்பு 1 ப்ளஸ் ஜேவோட மதிப்பு 3 ஹோல் க்யூப் டிவைட் பை 3 இம்ப்ளைஸ் 1 + 3 என்ன வரும் 4. இப்போது 4 க்யூப் டிவைட் பை 3. அப்போ என்ன 4 வந்து 3 தடவை பெருக்கணும். 4 × 4 × 4 சரிங்களா? இப்போ 4 × 4 16, 16 × 4 64. இப்போ என்ன வரும் 64 டிவைட் பை 3. இது கேன்சல் பண்ண முடியாது, ஸோ அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள் A2 × 1 ஈக்குவல் இப்போ ஐயோடைய மதிப்பு 2 ஜேவோடைய மதிப்பு 1 அப்ளை பண்ணலாமா? இப்போ என்ன வரும் 2 + 1 ஹோல் க்யூப் டிவைட் பை 3 ஈக்குவல் 2 + 1 3. இப்போ 3 டிவைட் பை 3 3 தடவை பெருக்கணும். பெருக்கணும் என்ன வரும் 27 டிவைட் பை 3 கேன்சல் பண்ணாங்கன்னா 1 3 9 3 27. இப்போ ஆன்சர் 9 வரும். அடுத்து பாருங்கள் A2 × 2 ஈக்குவல் ஐயோட மதிப்பு என்ன 2 ஜேவோட மதிப்பு என்ன 2 அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணோம்னா 2 + 2 ஹோல் க்யூப் டிவைட் பை 3 இம்ப்ளைஸ் 2 + 2 4. இப்போ 4 ஹோல் க்யூப் டிவைட் பை 3 4 3 தடவை பெருக்குன்னா 64 டிவைட் பை 3. அடுத்து பாருங்கள் A2 × 3 ஈக்குவல் ஐயோட மதிப்பு 2 ஜேவோடைய மதிப்பு 3. அப்போ அப்ளை பண்ணால் என்ன வரும் நோக்கு 2 + 3 ஹோல் க்யூப் டிவைட் பை 3 இம்ப்ளைஸ் 2 3 கூட்டினா 5 5 ஹோல் க்யூப் டிவைட் பை 3. இப்போ 5 3 தடவை பெருக்கணும். 5 × 5 × 5 5 5 25 25 ஒரு 5 நமக்கு என்ன கிடைக்கும் 125 கிடைக்கும். சரிங்களா? 125 டிவைட் பை 3 இது கேன்சல் பண்ண முடியாது, ஸோ அப்படி போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள் A3 × 1 ஈக்குவல் ஐயோட மதிப்பு 3 ஜேவோட மதிப்பு 1. அப்போ என்ன வரும் 3 + 1 ஹோல் க்யூப் டிவைட் பை 3 இம்ப்ளைஸ் 3 + 1 4 ஹோல் க்யூப் டிவைட் பை 3. இப்போ 4 3 தடவை பெருக்குன்னா 64 டிவைட் பை 3. சரிங்களா? அடுத்து A3 × 2 ஜேவோடைய மதிப்பு ஐயோடைய மதிப்பு 3 ஜேவோடைய மதிப்பு பார்த்திங்கன்னா 2. அப்போது 3 + 2 ஹோல் க்யூப் டிவைட் பை 3 வருமா? 2 3 கூட்டினா 5 5 க்யூப் டிவைட் பை 3 5 3 தடவை பெருக்குன்னா 125 டிவைட் பை 3. கேன்சல் பண்ண முடியாது, ஸோ அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் A3 × 3 இப்போ ஐயின் மதிப்பு 3 ப்ளஸ் ஜேவோடைய மதிப்பு 3 ஹோல் க்யூப் டிவைட் பை 3 3 + 3 6. இப்போ 6 க்யூப்னு வரும் டிவைட் பை 3. இப்போ 6 க்யூப்னு 6 வந்து 3 தடவை பெருக்கணும். 6 × 6 × 6 6 36 36 ஒரு 6 216 டிவைட் பை 3. கேன்சல் பண்ணலாமா? 1 3 7 21 1 3 2 6. அப்போ என்ன வரும் 72. இப்போ எல்லா மதிப்பும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இந்த மேட்ரிக்ஸ் நம்ம அப்ளை பண்ணலாமா? இப்போ என்ன வரும் A = A11 மதிப்பு என்ன 8/3 A12 மதிப்பு என்ன 9 A13 மதிப்பு என்ன 64 டிவைட் பை 3. அடுத்து பாருங்கள் A21 மதிப்பு என்ன 9 A22 மதிப்பு என்ன 64 டிவைட் பை 3. அடுத்து A23 மதிப்பு என்ன 125 டிவைட் பை 3. அடுத்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. போடும்போது அணி A31 மதிப்பு என்ன 64 டிவைட் பை 3. A32 மதிப்பு என்ன 125 டிவைட் பை 3. A3 மதிப்பு என்ன 72. ஃபைனல் ஆன்சர் பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.